போதண்டா இந்த வருஷம் சாத்துக்குடி ரொம்ப பிரமாதம். தேனாட்டம் இருக்குது போ. அப்போ இந்த தை மாசத்துலயே முகூர்த்தம் வச்சுக்கோமா? சரி அண்ணா, மேல போவோமா? ஏன் குறை கீழே இறங்கி வர மாட்டாங்களே? அட சரிதான் வாப்பா, நீ ஒரு விதண்டாவாதக்காரன். ஏன்பா கோதண்டா, இந்த வருஷம் கரும்பு நல்ல விளைச்சல் தானே? பரவாயில்ல. நீ எப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். வாங்க மாமா. ஆமாப்பா, உட்காரு கோதண்டா, உட்காருப்பா. அம்பலம் கோதண்டா, இவனுக்கு தெரியுதா உனக்கு? தெரியலையே. அட என்னப்பா, என் தங்கச்சி மகன். நம்ம காமாட்சி மகனா? நான் திருச்சா இருக்கும் போது பார்த்தது. ஆமா, இப்ப பெருசாயிட்டான். தம்பி, இத பாரு, சாவித்திரி வந்திருக்கா. ஹலோ. கண்ட்ரி கண்ட்ரி. ஓ அம்மா, இவங்களுக்கு காபி டிஃபன்லாம் அதெல்லாம் ஆச்சப்பா. ஆமா, என்ன எல்லாம் இப்படி திடீர்னு? ஏப்பா அம்பலம், எதுக்கும் அவன் கல்யாணத்துக்கு முந்தி ஒரு தடவை பொண்ணை பார்த்து விடுறது நல்லது இல்லையா? ஆமா ஆமா. பொண்ணா? ஆமாண்டா. என்ன ஆமாண்டா? என்ன கேட்காம யாரம்மா உன்ன இந்த ஏற்பாடுலாம் செய்ய சொன்னது? பொறுமையா பேசுடா. ஏற்பாடு பண்ணதுல என்ன தப்பு? நீதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன், இந்த சொரூபராணிய பண்ணிக்கிறேன்னு. ஒன்ன சரியா பார்க்காம கூட ஏன்டா கடந்து ஆடுற? அவ அழகுக்கு என்னடா குறைச்ச? ஒன்னும் குறைச்சல இல்ல. ஒரு வீச மஞ்சளும் அரைப்படி குங்குமமும் வாங்கி கொடு, அப்பிக்கட்டும், அழகா இருக்கும். அம்மா, இனிமே பெண்கள்லாம் மஞ்சளே பூசிக்க கூடாதுன்னு இந்தியாவுல ஒரு சட்டம் வரணும். ஏன்பா அம்பலம், இதெல்லாம் நல்லா இருக்கா? இல்ல, கிராமத்துல வளர்ந்த பொண்ணு அப்படிதான் இருக்கும். வேணும்னா இவனுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்து நாகரிகப்படுத்திக்கிட்டுமே. வைரத்து கூட பட்ட தேட்டினாதான்ப்பா பணம் மின்னும். ஆமா ஆமா. இத நாகரிகப்படுத்துறது நாய் வாழ நிமித்தின மாதிரிதான். என் படிப்பென்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? இவளை கூட்டிட்டு வெளியில போனா பாக்குறவங்க என் வீட்டுக்காரி நான் சொல்லுவாங்க. 4 பிரெண்ட்ஸ்களுக்கு அறிமுகம், 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? ஒரு கலெக்டர் வீட்டுக்கு, மினிஸ்டர் வீட்டுக்கு என் கூட வர யோகியம் உண்டா இவளுக்கு? ஆமா, இவரு கவர்னர் வீட்டு புள்ள, தினம் கலெக்டரையும் மினிஸ்டரையும் மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அட ஏண்டா வெறும்பயம் அவனை. அம்மா, அவமானம் அவமானம். உன் பிள்ளையினுடைய மதிப்பை குறைச்சி எடை போட்டிருக்க. இந்தியாவிலேயே, ஆசியாவிலேயே உன் பிள்ளை பெரிய அறிவாளின்னு பேர் வாங்க போறான். அம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த அவலட்சணம் பிடிச்ச அநாகரிகத்தை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பாத்தியாடி, நாகரிகத்துல பிறந்து வளர்ந்த இந்த நாய் வீட்டுக்கு போக கூடாதுன்னு கேட்டியா நீ? இங்க யாரும் நாயம் இல்ல, பூனையும் இல்ல. பேசினா பல்ல உடைச்சிருவேன். நானும் பொறுத்து பார்த்தேன். கடலாசி எழுதி வரவழைச்சிட்டு கிண்டலா பண்றீங்க சுண்டக்கா பசங்க. என் பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேச என்ன தைரியம் இல்ல உனக்கு? என்ன இதெல்லாம் மரியாதை இல்லாம? மரியாதை பண்ண தாண்டா போறேன் நாகரிக கழுத. இன்னைக்கு உன் கால கைய முடிச்சு உனக்கு மரியாதை பண்ணலன்னா பேர மாட்டு வச்சிருக்கேன். இருப்பா கோதண்டா, என்ன நீ கூட சின்ன பிள்ளை? பொல்லாத பிள்ளைய பத்துட்டான். நேற்று பிறந்த பய என்ன தூரி இவனுக்கு. ஏண்டாடா, என்னங்க நீங்க பெரியவங்க? இவன் நேரம் உங்களுக்கு சின்னவங்களா தெரிஞ்சுதுங்களா? மன்னிச்சுக்க. உதவி தெரிஞ்ச உடனே மன்னிப்பா கேக்குறீங்க? ஆமா. அப்பா, நாகரீகம் தெரிஞ்சவங்க நடந்துக்கிற முறை இதுதான்ப்பா. நமக்கு அந்த நாகரீகம் தெரியாது. வாங்க போகலாம். தெரிஞ்சுதாடா தீவட்டி, நாகரீகம் எங்க இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்க. பாடி போகலாம். தேங்க்ஸ். ஒரு காலம் போடு. சார், ஒரு 3 ரூபா தரீங்களா? ஏமா, நம்ம கோதண்டமா? ஆமாப்பா. என்னடா கோதண்டம்? அடடே, ஆனந்தரங்கமா? சாவித்ரி, பத்மினி. எப்படா வந்த? காலையில தாப்பா வந்தேன். காலையில வந்தவன் வீட்டு பக்கமே வரலையே. அதுக்கு என்னப்பா, இன்னொரு சமயம் வந்தா வரேன். போடா பைத்தியக்காரா, மதுரைக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம போறதாவது. சரி சரி வா, வாங்கம்மா. கொஞ்சம் பொறு, வந்துட்டேன். வண்டியில ஏறுங்கம்மா.
அழாது சாவித்ரி, அழாது. உட்காருமா. பேச்சில நாகரிகம், நடத்தையில அநாகரிகம். என்னமோ இங்கிலாந்துல பிறந்து அமெரிக்காவில படிச்சு பாரிஸ்ல வளர்ந்ததாகத்தான் நினைச்சுக்கிறது. காட்டு மிராண்டி. சே, அப்புறம் அப்படியெல்லாம் சொல்லாத பத்மினி. சாவித்ரி, உண்மை சொல்லு. அந்த கணபதியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ விரும்புறியா? என்ன அந்த அகம்பாவியா? ஏன்? எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவர் தான் என்னுடைய புருஷன் எங்க அம்மா சொல்லி வந்தாங்க. அதுல இருந்து அவரையே மணவாளனாக மனசுல தீர்மானம் பண்ணிட்டியாக்கும். கவலைப்படாது சாவித்ரி, எப்படியும் அந்த சத்தியவானையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல என் ஒரு பக்கத்து நீச்சை எடுத்துக்கிறேன். நம்மோட இருக்கட்டுமேப்பா. ரொம்ப சரி. இப்ப வேண்டாம்மா, இன்னொரு சமயம் வந்தா 10 நாளைக்கு தங்கிட்டு வரட்டுமே. போடா முட்டாள், மகா பொண்ணா பசுதான் இவன். இப்ப அனுப்ப முடியாதுடா, அவரை நானே கட்டிக்க போறேன். என்ன சொல்றேன்? மணியான யோஜனை. இப்ப 60க்கு மேலதானே வாலிபமே பிறக்குதா? அப்படியே செய்யுங்கப்பா. அந்த நாகரிக பைத்தியத்தை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான ஏற்பாடு. என்ன சின்னம்மா? அத்தை, சாவித்திரி இங்கே இருக்கட்டும். எங்க குழந்தை ஆசைப்படுது, கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருந்துட்டு வரட்டுமே. அப்ப சரி, வண்டி எடுக்க சொல்றா. நாங்க புறப்படுறோம். சரி, போயிட்டு வரட்டுமாப்பா. எங்க அப்பா மாஜி பிரம்மச்சாரி. ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டா நீ, ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்ட. எங்க உன் காதல் படலத்தை கொஞ்சம் சொல்லு பாக்கலாம். சொல்லு. சொல்லுமா? சொல்லு. அவள் என்னை பார்த்தாள், என் உடலிலே மின்சாரம் பாய்ந்து விட்டதடா. சிரித்தாள், என் சிந்தையை பறிகொடுத்து விட்டேன். ஆஹா, பேசினாள், பேரின்ப வெள்ளத்திலே மூழ்கி போய்விட்டேனடா. அப்புறம் முழு மதியை பார்க்க வேண்டாம், அவள் முகத்தை பார்த்தாலே போதும். செந்தாமரையை பார்க்க வேண்டாம், அவள் சேல்விடியை பார்த்தாலே போதும். முத்தொழியை பார்க்க வேண்டாமடா முட்டாள், முருவலை பார்த்தாலே போதும். அம்பிகாவதி தம்பிடா நீ. ஆமா, அயோக்கிய பையன். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? பாடா உன்னை பேசிக்கிற. மாமா மாமா, அம்பலம் அம்பலம் பாடா, அம்பலம் மாமா, இங்க வாங்க. என்னடா இது? வாங்க மாமா, ஒரு சமாச்சாரம். சீக்கிரம் வாங்க. இருடா, அயோக்கிய பையல உன்னை பேசிக்கிறேன். கேட்டீங்களா சமாச்சாரத்தை? நம்ம கணபதி இருக்கானே, ஒரு அழகு ராணிய பாத்துருக்கான். என்னடா புது வம்பு? அப்புறம் என்ன, கண்டதும் காதல். அவ கழுத்துல எப்படியாவது சுருக்கம் மாட்டிடணும் ஒத்த காலால நிக்கிறான் பையன். வேண்டாப்பா, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிற பையன் முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தா நாம அனாவசியமா அந்த பொண்ணை அப்படி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டாமே. இதெல்லாம் என் கர்மம். சரி, இதையாவது விவரமா சொல்லி அழ சொல்லு. சொல்லி அழுடா. உன் உள்ளத்தை உடை தெரிந்த அந்த கள்ளி யாரப்பனே? இந்த ஊர் தாண்டா. அட, ஊர் முக்கியம் இல்லடா, அட்ரஸ் சொல்லி தொலை. கண்ணப்ப நாயனார் தெருவு நம்பர் 20. எங்க தெரு? கண்ணப்ப நாயனார் தெருவு நம்பர் 20. பேரு பத்மினி. பத்மினி. அட, நீ ஏன்பா பதற? இங்க பாரு அம்பலம், அந்த பொண்ணுக்கு ஆத்தா அப்பா இருக்காங்களா இல்ல அனாதையானு கேளப்பா. அட கேளுண்டா. ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்தாரு ஆனந்தரங்கம் பிள்ளை, அவருடைய டாக்டர்னு சொல்லப்பா. ஓஹோ, அவர் பொண்ணா? சரிப்பா அம்பலம், இத பாரு. அட, நீ என்னடா திருதுருன்னு எல்லாம் கன்றாவியா இருக்காப்பா. இத பாரு, இதுவாவது உறுதியா இருக்குமான்னு கேளப்பா. ஏன்னா பெரிய இடத்து விஷயம். கோதண்டமாவது பல்ல உடைச்சிடுவேன்னு சொன்னா இந்த மனுஷன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லப்பா. அப்ப சரி, நாளைக்கு காலையில பொண்ணு பார்க்க வரலான்னு சொல்லி அனுப்பிச்சுடலாமா? சொல்லேண்டா. சரிதானு சொல்லேண்டா. நாளை காலையில எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். அதப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 6. வாவ், பத்தனே பரிச்சையில மெட்ராஸ் பிரசிடென்சில பப்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. பத்தியாடி மக்கு பப்பி அரிசிகாரிடி. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பப்பி. थैंक यू. இந்தம்மா சாவித்ரி. ஆமா, எங்களுக்கு டின்னர் எப்போ? ஏண்டி, உனக்கு டின்னரா வேணும்?
என்னம்மா நல்ல விளையாட்டு பிள்ளைங்கம்மா. அம்மா பத்மினி, என்னப்பா? அவங்க எல்லாம் வந்துட்டாங்கம்மா. இதோ வந்துட்டேப்பா. டேய் சிவகோவிந்து, எஜமா சீக்கிரம் குடுறா. வாங்க வாங்க. பொண்ணு இதோ வருது. வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும். அதனால என்ன? வாம்மா, உட்கார். ஏம்மா, நீதானே? ஆமா, நானே தான். உங்களுக்கு உடம்பு கொண்டும் இல்லையே? எனக்கு அன்னைக்கே ஒண்ணும் இல்லம்மா. இந்த பையன் சும்மா பெரளி பண்ணி விட்டுட்டான். ஓஹோ, கார் ஆக்சிடென்ட்னு சொன்னியே. ஆமா ஆமா, ஆக்சிடென்ட் காருக்கும் இல்ல எனக்கும் இல்ல. என்ன மாப்பிள்ளை யாரு? தாலி கட்ட போறவர். பிள்ளவாள், இவன் தான் நம்ம பையன் கணபதி. அப்படியா? ஆமாங்க. எஸ். அவர் யாரு? என்னையா? என்பு சுமாரா மண்டு. இவன் எங்க அத்தை மகன். எஸ் எஸ். ஓஹோ, அப்படியா? நமஸ்காரம். நமஸ்காரம். பாட்டு கேட்கலாமா? ஓ, தைரியமா கேளுங்க. கிராம்பூரம் வைக்கட்டுமா இல்ல ரேடியோ திருப்பட்டுமா? அட போடா புதுமடையா, நம்ம குழந்தைய பாட சொல்றாருடா. அப்படியா? ஐ ஆம் சாரி. இங்கிலீஷ்ல எல்லாம் வருத்தப்படுறாரு. உங்களுக்கு டான்ஸ் தெரியுமோ? ஏன் நாட்டிய கழகம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா, உங்களை தான் கூப்பிடலாம்னு இருக்கேன் தாளம் போட. சும்மா இருப்பியா? இறந்துகிட்டே இருக்க மோரில் போட்ட மிளகா மாதிரி. எனக்கு ஆட தெரியும், பாட தெரியும். போதும், வேற என்ன வேணும்? ஓ, ஒரு பெண்ணுக்கு ஆடுறதும் பாடுறதும் தெரிஞ்சாலே போதும்னு நினைக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அடுப்பங்கரையில ஒரு ஆட்டம், படுக்க அறையில ஒரு பாட்டு. அப்ப உன் வாய கொஞ்சம் பூட்டு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பெண் பார்க்க வர்ற எல்லாருமே முதல் கேள்வி பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு தான் கேக்குறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த புருஷனாவது தன்னுடைய மனைவியை ஒரு நாளாவது பாட சொல்லி கேட்டதுண்டா? கேட்கணும் கேட்கணும். அது மட்டும் இல்ல, பாட தெரிஞ்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தினம் 1 மணி நேரமாவது அவ பாட்டை கேட்டு ரசிக்கணும்னு ஒரு சட்டமே வரணும். ஆரம்பிச்சாண்டி. அப்புறம் என்ன பிள்ளவாள்? என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏண்டாப்பா என்ன? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மனைவியா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கப்பா. ஏமா பத்மினி, கொஞ்சம் இருங்கப்பா, நானும் சில கேள்விகள். கேட்கவே வேண்டாம், நானே சொல்லிடுறேன். நான் நாகரிகத்தின் எவரெஸ்ட், சீர்திருத்த சிகரம். உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். நான் பழமைக்கு அடிபணியும் 10ஆம் பசலி அல்ல, பெண்ணுக்கு சம உரிமை கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். நான் கேட்க வந்த கேள்வி அதல்ல. பின்ன உங்களுக்கு பாட தெரியுமா? பாட்டா? நம்ம என்ன சங்கீத போட்டியா நடத்த போறோம்? இல்ல, நான் பாடி உங்களை மகிழ்விக்கிற மாதிரி நீங்களும் பாடி என்ன மகிழ்விக்க வேண்டாமா? எனக்கு பாட தெரியாது. போகட்டும், நாட்டியமாவது. நான்சென்ஸ். இது என்ன கேள்வி? ஆத்திரம் வேண்டாம். நான் உங்களுக்கு பொருத்தமான மனைவியான்னு பரீட்சை செய்து பாக்குறீங்களே, அத போல நீங்க எனக்கு பொருத்தமான கணவன் தானான்னு நானும் பரீட்சை செய்து பார்க்க வேண்டாமா? அப்புறம் இன்னும் என்ன கேட்கணும்? உங்களுக்கு என்ன உத்தியோகம்? நான் உத்தியோகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆயுள் பூராவும் ஆனந்தமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்பா சம்பாதிச்சு வச்ச பணத்துல. அப்படித்தானே? உழைப்பை அலட்சியப்படுத்துறது தான் நாகரிகமா? அலட்சியப்படுத்தல, அவசியம் இல்லை. நம்ம நாட்டுல
யாரா இருந்தாலும் சக்திக்கு தகுந்தாப்புல உழைக்காம சாப்பிடுறது மன்னிக்க முடியாத குற்றம். இது மேடையில பேச வேண்டிய பேச்சு. நான் பிரசங்கம் கேட்கறதுக்காக வரல. போகட்டும். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஏன் நீங்க உத்தியோகம் பார்க்க போறீங்களா? மனைவிக்கு சமத்துவம் கொடுக்கறது உண்மையா இருந்தா நீங்களும் சில நாளைக்கு சமைக்கணும் இல்லையா? சம உரிமைன்னா இதான் அர்த்தமா? உங்க அகராதிப்படி என்ன அர்த்தமோ? மேல்நாட்டு பெண்ணுக்குள்ள எல்லா சுதந்திரமும் கொடுப்பேன். அப்படின்னா மனைவி எங்கேயும் போகலாம், யாரோடும் கை குலுக்கலாம், கணவனை பிடிக்கலன்னா கைவிட்டு விடலாம். ஏன்? அதுதானே மேல்நாட்டு நாகரிகம். என்னங்க எஜமா வாதம் முத்துதே? தலை விதி. நானும் கேட்டுட்டு தான்டா இருக்கேன். என்னங்க பிள்ளைவாள்? அது இத வந்துட்டேன். ஏம்மா உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்குதா? இல்லப்பா, எனக்கு எந்த விதத்திலயும் ஒரு தகுதி இல்ல. அதிக பிரச்சனைத்தனம். அப்படி சொல்வது அசட்டுத்தனம். பேச்சில கூட இங்கிதம் இல்லையே. அத உங்ககிட்ட இருந்துதான் உலகத்துக்கு சப்ளை பண்ணணும். அப்பா, இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம். புறப்படுங்க. கரெக்ட். இதை தெரிஞ்சுக்க இவ்வளவு நேரம் ஆச்சாடா மடப்பயமவன. எல்லாம் வாயால வந்த வேணதான்டா. ஓ, அப்ப நாங்க வர்றோம் பிள்ளைவாள். சரி வாங்க, நாங்க வர்றோம். ஏம்மா அவங்க பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டு அனுப்பிச்சதுக்கு வர சொல்லுங்கப்பா நீ சொன்னியே. எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த நாடகம் ஆடுறதுக்கு தானா? ஆமாப்பா. எப்படி பழிக்கு பழி. கணபதி, அம்பலம், அந்த குட்டி என்னன்னா கேள்விடா கேட்டுட்டா. நாக்க புடுங்கிட்டு சாகலாம் போல இல்ல. டேய், அவ ஒன்னே ஒண்ணுதான்டா கேட்க மறந்துட்டான். உனக்கு புடவை துவைக்க தெரியுமான்னு. டிரைவர், காரை நிறுத்தப்பா. ஏன்டா இப்ப அதையும் கேட்ட சொல்லாம்னா? அந்த அகம்பாவக்காரிய பார்த்து பழிக்கு பழி வாங்க போறேன். டேய், ஆறாவன் கும்பகோணத்துல அடிபட்டதுக்கு குத்தாலத்துல வந்து மீச துடிச்சுதான். அப்ப மழை பெஞ்சுது, இடி இடிச்சுது, பேசாம குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தியே. அப்ப நான் இந்த இது பண்ணி ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா. இப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. எல்லாம் ஆனது போதும், பேசாம வா. இல்லடா கணபதி, எனக்கு மனசு கேட்கல. அவளை பார்த்து ஆயிரக்கணக்கான கேள்விகளை அள்ளி வீசி அவளை திணற அடிச்சு உன் கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி செய்ய போறேன். நிஜமாவா? அப்ப சரி வா. நீ எங்க வர்ற? நீ பேசாம வீட்டுக்கு போ. உனக்கு உடம்பு நல்லா இல்ல, உடம்பு அலட்டிக்காத. அதெல்லாம் ஏன்ட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். என்ன வரட்டுமா? சரி சரி. ஆல் ரைட். விஷ் யூ ஆல் சக்சஸ். என்னடா பராக்கு பாத்துக்கிட்டு நிக்கிற? வண்டி ஆயிடுறான். என்ன யாரா அது? ஓ, நம்ம டிரைவர் இல்லையா? யாரப்பா நீ? அடடே, அந்த கல்யாண கோஷ்டியில வந்த பயலா? பயல பின்ன என்ன, கிழவனா? ஆமா, என்ன அது திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நிக்கிறியே? ஆமா, எனக்கு திருட்டு மொழி, இவருக்கு ராஜமொழி. ஆள பாரு. அடே, நல்லா பேசுறானே இந்த பையன். ஆமா, மறுபடியும் இங்க எங்க வந்த? எங்கேயும் வரல, போய்கிட்டு இருக்கான். போங்க. எங்க போய் தொலைஞ்சான் இந்த பையன்? ஏய் டிரைவர், என்னடி அது? இதே அப்புறம் சொல்றேன்.
தள்ளிக்கிறான். என்ன சாமி இது குப்பையை கலர்றீங்க? அட சும்மாறா, என் உயிரே இதுக்குள்ள இருக்கு. குப்பை உள்ளவா? இன்று மாலை பார்க்கில். ஆஹா, ஆண் உள்ளதாண்டி இருக்க. காலேஜ்ல ஆரம்பிச்சு கல்லு வழியா அனுப்புற அளவுக்கு வளர்ந்துருச்சாக்கும் உங்க காதல். கண்ணி போடி. ஆமா, அப்பா கிட்ட சொல்லிட்டியோ? எப்படிடி சொல்றது? எப்படிடி காதல் பண்ண? கல்யாண விஷயத்தை பத்தி அப்பா பேச்ச எடுத்தா தானே நான் சொல்றதுக்கு. நானா போய் பப்பி, நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட கேட்டியா? அப்பா கிட்ட கேக்குறதுக்கு வெக்கமா இருக்கு. அப்போ ஒரு காரியம் செய்யலாம். என்ன? நானே வந்து உங்க அப்பா கிட்ட கேட்கிறேன். எப்படி? தயா, உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கிறேன். சரிதான், பொண்ணு கேக்குற. ஓஹோ, சரதான் சரதான். இதுக்காகத்தானே அந்த பையன் மறுபடியும் இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா? ஆமா தாத்தா, ஆமா. மாப்பிள்ளை தேட வேண்டிய வேலை ஒண்ணு உங்களுக்கு விட்டது போங்க. பலே பலே பலே. ஆமா, தனக்கு பொருத்தமான புருஷனை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமை அவளுக்கு இருக்குது. அது தெரிஞ்சுதானே நானும் பரிபூர்ண சுதந்திரம் கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும் போது என்னத்துக்காக என்கிட்ட இதை மறைக்கணும்? மறைக்கல தாத்தா, மறைக்கல. உங்ககிட்ட சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா, அவ்வளவுதான். ஓஹோ, அப்படியா? இத பாரு, இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதை பத்தி அத்வினி கிட்ட மூச்சு விடக்கூடாது. அவளால என்கிட்ட வந்து சொல்லட்டுமே. என்ன சொல்றேன்? சரி. அதுக்குள்ள நீ சொன்ன அப்புறம் நிஜமாவே உன் கழுத்துல தாலியை கட்டி விடுவேன். ஆமா. ஐயோ தாத்தா, சொல்லவே மாட்டேன். எப்படியாவது சாவித்திரி அந்த கணபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படி முடியும்? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். நீயா? என்ன? இங்க வாங்க. எப்படி? பிரமாதம் பிரமாதம் உன்னுடைய ஐடியா. இது வெற்றி அடையறதுக்கு உங்க உதவி ரொம்ப தேவை. உன்னுடைய ஆజ్ఞை எதுவானாலும் அரை நொடியில் நிறைவேற்ற காத்திருக்கிறேன். இதோ பத்மினிதாசன் ரெடி. Good morning. Good morning. Good morning. You are. I am Ragini Devi from London. From London? Take your seat. Take your seat. Where is my daughter? Puppy? Yes, Daddy. Success, grand success, Daddy. என்னம்மா இதெல்லாம்? அரே, நம்ம சாவித்ரியா? இல்லப்பா, இப்ப அவ பேரு மிஸ் ராகினி தேவி. மிஸ் ராகினி தேவி. மேக்கப் எல்லாம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். எஜமா, நான் எப்படிங்க? அடி செக்க, நீ பட்லராவே போயிடலாம்டா. டேய், போய் கார் ரெடி பண்ண சொல்லு. ஏம்மா, உங்க நாடகத்தை பத்தி கணபதியுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும்பா. அப்போ புறப்படுங்க. டாடா.